வணக்கம். அதிமுக கட்சிக்கு துரோகம் இழைத்தது நீயா நானா அப்படிங்கிற கடும் போட்டி, கடும் கொந்தளிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். கட்சிக்கு துரோகம் இழைத்த பன்னீர்செல்வத்தை எப்படி கட்சியில் மீண்டும் சேர்க்க முடியும்? இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று பலாப்பழ சின்னத்தில் வச்சு அவர் தேர்தலை சந்தித்தார். பாஜக ஆதரவில் எப்படியாவது மத்திய அமைச்சராக ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு அவர் கட்சியில் இருந்து செயல்படுறாரு. எப்படிங்க மீண்டும் ஒரு கட்சிக்குள்ளே இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்கவே முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்து நேற்று செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒரே மிகப்பெரிய கூலாகவே இருக்கிறார். சரி பார்த்துக்கலாம் இருங்க, எப்படிங்க நம்ம அதிமுக எப்படிங்க விட்டுட முடியும்? அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் நம்ம கொண்டு வர முடியும். கட்சிக்கு துரோகம் அளித்தது நீயா நானா அப்படிங்கிற ஒரு பெரிய வாதம் ரெண்டு பேருக்குமே ஒரு போரா போய் முடிந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்த பாடில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான், கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததுனால தான், அம்மாவுக்கு நன்றியோட விசுவாசமாக இருந்ததுனால தான் அம்மா அவர்கள் பன்னீர்செல்வத்தை 3 முறை முதலமைச்சராக அமர்த்தியிருக்கிறார். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, கட்சி மேல் விசுவாசம் இருந்தது, அம்மா மீது நம்பிக்கை இருந்தது. அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பினாலும் கட்சியின் மேல் இருக்கக்கூடிய அந்த பற்றினாலும் தான் அம்மா அவர்கள் என்னை 3 முறை முதலமைச்சர் ஆக்கினாரு. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் இன்று சின்னம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக ஒரு இடத்தை அமைத்து இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தாரா, நான் செய்திருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிறாரு. சசிகலா அவர்கள் கட்சியில் சேர்க்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. சசிகலா அவர்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால யார் கட்சிக்கு முதலமைச்சராக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அமர்த்தி விட்டு அவங்க சிறைக்கு செல்கிறாங்க. அதையெல்லாம் மறந்து விட்டு இன்று கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்துட்டேன், தனியாக நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கணும், ஒற்றை தலைமையின் கீழ் தான் அதிமுக செயல்படணுங்கிற அந்த அதிகார மமதியில், அதிகார போதையில், அதிகார திமிரில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே இல்லை. நான்லாம் எதுவுமே செய்யலைங்க, நான் சரியாக செய்கிறேங்க, கட்சியை காப்பாற்றுறது யாருங்க, நான் தாங்க காப்பாற்றிட்டு இருக்கிறேன், கட்சியை இன்னைக்கு வரைக்கும் யார் காப்பாற்றுறது? சிறைக்கு சென்றாங்க, 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க, ஏதோ ஒரு வேலையில் இருந்தாங்க. இன்றைக்கி மீண்டும் ஏதோ விடுமுறைக்கு போயிட்டு மீண்டும் வேலைக்கு வந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ட்ரி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா எப்படிங்க இது ஏற்றுக்கிறது அப்படின்னு சசிகலாவையே காட்டமாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம இந்த நிலைமைக்கு காரணம் சசிகலா அவர்கள் தான். இன்று நம்ம கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம முதலமைச்சராக இருந்ததும், இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருப்பதற்கு காரணமாகவும் இருந்ததும் சின்னம்மா அவர்கள் தான் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினைவு இல்லாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ரூட்ல போய் பேசுறாரு. ஒருவேளை திமுகவின் பி டீமாக செயல்படுறாரா? எல்லாத்தையும் துறந்து கட்சியெல்லாம், அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் மதிப்பில்லை, முன்னாள் மூத்த தலைவர்களுக்கும் மதிப்பில்லை, முன்னாள் அமைச்சர்களுக்கும் மதிப்பில்லை, நமக்கு ஒரு 10 பேர் ஆதரவாக இருந்தால் போதும், 10 பேர் நம்மளை சுற்றி இருந்தால் போதும், அவர்களை வச்சே நம்ம கட்சி நடத்திடலாம், நமக்கு கட்சி ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, கட்சியில் நம்ம தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், நம்ம தான் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற நிலையில் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கிறதுனால தான் கட்சி தொடர்ந்து தோல்வியை தழுவுகிறது. 2026லையும் அதிமுக ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற பெரிய ஒரு ஏக்கத்திலையும் பயத்திலையும் தான் கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஓபிஎஸ் சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய ஆதரவாளர்கள்லாம் கருத்தாக தெரிவிக்கிறார்கள். இன்று மாலை நடக்கக்கூடிய ஓபிஎஸ் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான செய்தியும் வந்தது. ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு. அப்படியெல்லாம் புதிய கட்சியெல்லாம் தொடங்குவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அதிமுக கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்து படிப்படியாக வளர்ந்து அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டு விசுவாசமாக இருந்து நன்றி கடனோடு இருந்த நான் எப்படிங்க இன்னொரு கட்சியை தொடங்குவேன்? கட்சி தொடங்குவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அது எனக்கு வேலையே இல்லை. அதிமுகவை மீண்டும் மீட்டெடுத்து அதிமுகவை மீண்டும்
தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் அதிமுக வரணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் வேலை செய்யணும், அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய தலையாய கடமையாகவும் அவருடைய விருப்பமாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய ஆதரவாளர்கள் கருத்துக்களாக பதிவு செய்கிறாங்க. இன்று மாலை நடக்கக்கூடிய ஓபிஎஸ் தலைமையில் நடக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறதாக தகவல் வருது அப்படின்னா, சசிகலா அவர்களுடன் இணைந்து ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருந்தார், சின்னம்மா அவர்கள் அழைப்பு விடுத்தால் நான் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது காட்டமான விஷயத்தை பேசியிருந்ததும், அதிமுக மீண்டும் வழிநடத்தணும், ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில் சசிகலா இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்று மாலை நடக்கக்கூடிய ஓபிஎஸ் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க போகிறதாக தகவல். சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட போகிறாரு. ஒருங்கிணைப்பு குழுவில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து விலகி போன புகழேந்தி உள்ளிட்டவர்களை அவர்களையும் கட்சியில் இணைத்து கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், சசிகலாவுடன் இணைந்து அதிமுக மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் ஓபிஎஸும் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்று மாலை அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க போகிறாரு. அந்த முக்கிய தகவல் இன்னைக்கு பகிர இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் இசைவளிப்பாரா, இடம் கொடுப்பாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பாஜகவின் அழுத்தத்தாலும் பாஜகவின் ஆதரவோடு சசிகலா அவர்கள் மீண்டும் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. பாஜக தான் சசிகலாவை இயக்குகிறாங்க. அதனால தான் சசிகலா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் கோபமாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது. அந்த சம்பவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக சசிகலா மூலியமாக அதிமுக வழிநடத்தணும், அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியில் வர வைக்கணும், ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் 2 பேரும் இணைத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அதிமுகவை மீட்டெடுத்து அந்த அந்த தலைமையின் கீழ் வரணும். எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தால் அதிமுகவில் வைக்கணும், இல்லைன்னா அவரை தனியாக கட்டி விட்டு மீதி வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக முன் வந்திருக்கிறதாங்க. சசிகலாவை எப்படியாவது அந்த வேலையை செய்ய வைக்கிற ஒரு டார்கெட்டை சசிகலாவிடம் கொடுத்துருக்கிறதாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சாதுரியமாக காய் நகர்த்த போகிறார், அதிமுகவை தன்வசம் வைத்துக்கொண்டு பொதுச் செயலாளருங்கிற அந்த அதிகாரத்திலே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார், திமுகவுக்கு பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு அரசல் புரசலான விஷயம் கூட மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் சரியான வேலையை செய்து அதிமுக மீட்டெடுப்பார்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவரையும் அதிமுகக்குள்ளே கொண்டு வரக்கூடிய, அதாவது மீட்டெடுத்த பிறகு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்து கணிப்பு கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் முடிந்த பிறகு சரியான முடிவை எடுத்து சசிகலாவுடன் இணைந்து பயணம் பண்ண போகிறோம், நான் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.